ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேப்ப மாவுல பஞ்சு போல ஆப்பந்தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது கடையில வாங்குற ராகி மாவுலயே ரொம்ப அருமையா செஞ்சிடலாங்க. இந்த ஹெல்த்தியான ஆப்பத்தை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராகி ஆப்பம் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் சாதம் எடுத்துக்கோங்க. நீங்க இதுக்கு பதிலாக டம்ளர் கிண்ணம் எதுலனாலும் அளந்துக்கோங்க. கூடவே 1 கப் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இப்போ இது கூட 2 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம், அதாவது கேப்ப மாவு. அதே கப்பில் 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2வது கப்பில் கொஞ்சம் தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியை ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அரைங்க, அப்படின்னா தான் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆப்பத்துக்கு இந்த அளவுக்கு தண்ணியாவே மாவை வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ஆப்பம் விடுறதுக்கு கரெக்டா இருக்கும். நான் நைட்டு மாவு அரைச்சிருக்கிறதுனால எனக்கு காலையில் இதை எடுத்து செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க குறைஞ்சது ஒரு 6 to 7 மணி நேரமாவது இந்த ஆப்ப மாவு புளிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். காலையில் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்குது பாருங்க. பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும். என்னைக்கு பாத்திரத்தில் மாவு வச்சாலும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாவே வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் பொங்கி வர்றப்போ அது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக தெரியுதுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் தண்ணி இருக்கிறதுனால இதை சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் வாட்டர்னாலுமே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஆப்பத்துக்கு மாவு கொஞ்சம் நல்லா லூஸாக இருந்தால் தாங்க நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, மாவு நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஆப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நான்ஸ்டிக் கல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கல் நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இரும்பு கல்னால கொஞ்சம் இப்படி எண்ணெய் விட்டு செய்கிறப்போ நல்லா இருக்குங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. நடுவில் மாவு திக்காவும் ஓரங்களில் நல்லா நைஸாகவும் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதில் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு வச்சுக்குவோம் வெந்து வர்றது வரைக்கும். ஆப்பம் நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா வெந்திருக்குன்னு. 2 நிமிஷம் தாங்க ஆகுது மாவு ஊற்றி. நல்லாவே ஆப்பம் வந்துருச்சு. பாருங்க ஆப்பம் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரியே எல்லா ஆப்பமும் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஆப்பம் எல்லாத்தையுமே நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா ஆப்பமுமே சூப்பராக சுட்டாச்சு. இதுக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்போதுமே அரிசி மாவுலே நம்ம ஆப்பம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது
அதனால நீங்களும் கண்டிப்பா இந்த கேழ்வரகு ஆப்பத்தை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.